திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல செய்வாங்க. நிறைய மெத்தட்ல நம்ம செய்யலாம். ஆனா இந்த மெத்தட் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். வெறும் 10 நிமிஷம் போதும் இந்த புளிக்குழம்பு செய்யறதுக்கு. வாங்க இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இப்ப சின்ன வெங்காயம் ஆட் பண்றேன். 25ல இருந்து 30 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பெரிய வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆனா சின்ன வெங்காயம் போட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ரெண்டையும் ஆட் பண்றேன். கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நாளா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடும். இப்ப கத்திரிக்காயோட கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 தக்காளி நான் ஆட் பண்றேன். சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இப்ப தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. 2 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மத்த பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி நான் ஆட் பண்றேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. தக்காளி ஃபுல்லா நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். நமக்கு புளி குழம்பு ரெடி ஆயிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கங்க. இப்போ 10 நிமிஷம் குக் பண்ணியாச்சு. குழம்பு ஃபுல்லா நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயிலாம் செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ குழம்பு ஃபுல்லா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு குக் ஆனா போதும். இதுக்கு மேல நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கத்திரிக்காய் ஓவர் குக் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. கத்திரிக்காய் புளிக்குழம்பு நம்ம நிறைய மெத்தட்ல செய்யலாம். ஆனா இந்த மெத்தட் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட்ல நம்ம வெறும் 10 நிமிஷத்துல இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சிடலாம். இதே மெத்தட்ல நீங்களும் இந்த புளிக்குழம்பு செஞ்சு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.